ஹலோ ஆல் வெல்கம் டு பப்போ ஸ்ட்ரீட்ஸ்னா இந்த 1 வீக்கில் சமைச்ச 3 இம்பார்ட்டண்ட்டான ரெசிபியை நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அதில் ஃபர்ஸ்ட் ரெசிபி வந்துட்டு கீரை, அரிசி, பருப்பு, முளைக்கட்டின பயிரெல்லாம் போட்டு ஒரு ரைஸ் தான் பண்ணியிருந்தேன். நான் வந்து 1 டம்ளர் ரைஸ் எடுத்துக்கிட்டேன், 1/4 டம்ளர் வந்து துவரம்பருப்பு எடுத்துக்கிட்டேன், ஒரு 3/4 டம்ளர் வந்துட்டு பச்சை பயிறு, கொண்டக்கடலை வந்து முளைக்கட்டினது வந்து எடுத்துக்கிட்டேன். அது நல்லா வாஷ் பண்ணி 1 மணி நேரம் வந்து ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு இப்போ அதை வந்து குக்கரில் வந்து சேர்த்துக்கோங்க. எனக்கு மொத்தமாக சேர்த்து 2 டம்ளர் இருந்துச்சு. ஸோ அதுக்கு வந்து நான் 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். அரிசிக்கும் பருப்புக்கும் சேர்த்து 2 டம்ளர், அப்புறம் அந்த முளைக்கட்டின பயிருக்காக 1 டம்ளர் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் உங்களோட அரிசிக்கு தகுந்த மாதிரி வாட்டர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அது கூடவே வந்துட்டு வெங்காயம், தக்காளி சேர்த்துக்கிட்டேன். ஆக்சுவலி தண்ணி அதிகமாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை, நம்ம கடைசியில் கொஞ்சம் கொதிக்க விட்டுக்கலாம். ஸோ தண்ணி கொஞ்சம் கூட இருந்தாலுமே ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை. அது கூட வந்துட்டு நான் வந்து இன்றைக்கி சிகப்பு தண்டு கீரை இருக்கும் இல்லையா, அதுதான் வந்து எடுத்துருந்தேன். உங்களுக்கு எந்த கீரை அவைலபிளாக இருக்கோ அந்த கீரையை வந்து எடுத்துக்கோங்க. கீரை வந்து குக்கரில் சேர்த்துட்டு அது கூடவே கொஞ்சமாக உப்பு, மஞ்சள் தூள் அண்ட் பெருங்காயம் சேர்த்துக்கிட்டேன். இப்போ நான் வந்து ஃப்ளேவருக்காக சாம்பார் பொடி சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் வந்து மிளகாத்தூள் இருந்தால் அது கூட சேர்த்துக்கலாம். பட் சாம்பார் பொடி போட்டிங்கன்னா அதோட டேஸ்ட் வந்துட்டு லைக் சாம்பார் சாதம் மாதிரியே இருக்கும், நல்லாயிருக்கும். அதை வந்து நல்லா கிளறிக்கோங்க. அந்த கீரை, அரிசி, நம்ம போட்டிருந்த பருப்பு எல்லாமே வந்து மிக்ஸ் ஆகணும். குக்கரில் மூடி ஒரு 4 விசில் விட்டிங்க அப்படின்னா சூப்பராக ரெடி ஆகிடும். எனக்கு வந்து கொஞ்சம் குழஞ்சா மாதிரி வேணும், அதனால நான் வந்து என்ன பண்ணேன்னா மேஷர் வச்சு மேஷ் பண்ணிக்கிட்டேன் கடைசியில். ஆக்சுவலி இது வந்து பேபிஸ்க்கு கூட நீங்கள் கொடுக்கலாம், டிஃபன் பாக்ஸ்க்குமே கொடுத்து விடலாம். இதில் வந்து லைட்டாக நெய் போட்டு பொட்டேட்டோவோட கூட வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக டிஃபன் பாக்ஸ் வந்து காலியாகி தான் வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் ரெசிபி பார்க்கலாமா? இது வந்து தால், ரொம்பவே சிம்பிளான ரெசிபி. சப்பாத்தி, சாதத்துக்கெலாம் சூப்பராக இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? கலந்த பருப்பு இருக்கும் இல்லையா, அது வந்து டிமார்ட்டில் கிடைக்கும், அது வாங்கிக்கோங்க. இல்லைனா உங்ககிட்ட என்ன பருப்பு இருக்கோ அதை வந்து ஈக்குவல் குவான்டிட்டியில் போட்டுக்கோங்க. அதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதையுமே ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் பெருங்காயம் வந்து சேர்த்துக்கோங்க. பருப்புன்னு எடுத்துட்டாலே நீங்கள் பெருங்காயம் சேர்க்குறது வந்து ரொம்பவே நல்லது. இது கூட நீங்கள் பூண்டு கூட ஆட் பண்ணிக்கலாம். குக்கரில் வச்சு ஒரு 5 விசில் விட்டிங்க அப்படின்னா சூப்பராக குழஞ்சிடும். இதை வந்துட்டு நல்லா மேஷர் வச்சு ஒரு தடவை வந்து மசிச்சு வச்சுக்கோங்க. அப்போது வந்து ஏதாவது வேகாமல் பருப்பு இருந்தால் கூட அதுவுமே நல்லா மசிஞ்சிரும். இப்போ வந்து ஒரு தாளிப்பு கொடுக்க போகிறோம். கடாயில் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அது கூடவே கொஞ்சமாக கடுகு, அதுக்கப்புறம் நான் ஜீரா உள்ளே சேர்த்துருக்கேன். அப்புறம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஒரு 4-5 சேர்த்துட்டு காரத்துக்காக இங்கே வந்து வரமிளகாய் மட்டும்தான். ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. அது கூடவே நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன். இந்த வெங்காயத்தை வந்து அந்த தாலோடு சேர்த்து கடிக்கும் போது டேஸ்ட் செம்மையாக இருக்கும். அந்த வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கு அப்புறமா அது கூடவே மஞ்சள் தூள் அண்ட் சாம்பார் பொடி, அது கூட வந்து அரை தக்காளி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். அது எங்கள் அம்மா கொடுத்த சாம்பார் பொடி. எல்லா ரெசிபிக்கும் அது போட்டனாலே அது நல்லா தான் இருக்கும். அது கூடவே இப்போ நம்ம வந்து வேக வச்ச தாலையும் வந்து உள்ளே சேர்த்துருக்கேன். அது லைட்டாக கொதி வரணும். அப்படி கொதி வரக்குள்ளே நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா கொத்தமல்லி சேர்த்துக்கிட்டிங்கன்னா தால் வந்து ரெடி ஆகிடும். ரொம்பவே சிம்பிளான ரெசிபி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ நெக்ஸ்ட் ரெசிபி பார்க்கலாமா? ஆக்சுவலி இந்த வீக் சாப்பிட்டதுலேயே எனக்கு இதுதான் ரொம்ப பிடிச்ச ரெசிபி. டேஸ்ட்டு செம்மையாக இருந்தது. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து இதில் ப்ரோட்டீனுக்காக சோயா சங்க் சேர்க்க போகிறேன். ஸோ அதனால் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு மஞ்சள் தூள், மிளகாய் தூள், பெருங்காயம், உப்பு, அதுக்கப்புறமா சுடுதண்ணியில் போட்ட சோயா சங்க்ஸ் இருக்கும் இல்லையா, அதை வந்து குட்டி குட்டியாக, என்கிட்ட பெருசு தான் இருந்தது, ஸோ அதனால் அதை வந்து வேக வச்சுட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் சின்னது இருந்தால் அதை கூட சேர்த்துக்கோங்க. இதை வந்து உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க மசாலாவை. இப்போ வந்து லோ ஃப்ளேமில் வந்துட்டு அடுப்பை வச்சுட்டு ஒரு சைடு இதை வந்து ஓரமாக வச்சிட்டிங்க அப்படின்னா அது பாட்டுக்கு குக் ஆகிக்கிட்டே இருக்கும். நீங்கள் லாஸ்ட்டில் எடுக்கும் போது நல்ல ரோஸ்ட்டாக மொறுமொறுன்னு வந்துடும். இது ஒரு சைடில் இருக்கட்டும். இப்போ இன்னொரு பேனில்
கடாயில் கொஞ்சோண்டு ஆலிவ் ஆயில் ஊற்றிருக்கேன். உங்ககிட்ட என்ன எண்ணெய் இருக்கோ அதை வந்து ஊற்றிக்கோங்க. அது கூடவே வந்து பொடிசாக கட் பண்ண 5 பல்லு பூண்டு சேர்த்துருக்கேன். அண்ட் அது கூடவே வந்து 1.5 பெரிய வெங்காயம் வந்து சேர்த்துருக்கேன். வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா நான் இன்றைக்கி என்னென்ன காய் சேர்க்குறேன் அப்படின்னா கேப்சிகம், அதுக்கப்புறம் பீன்ஸ் வந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து உங்ககிட்ட கேரட் இருந்தால் அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ காய்கறி வதங்குற அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துருக்கேன். பாஸ்மதி ரைஸ் வந்து வெடித்து வச்சுருந்தேன் ஆல்ரெடி. அந்த பாஸ்மதி ரைஸையுமே உள்ளே சேர்த்துக்கோங்க. அது கூடவே நான் வந்துட்டு ஆரிகனோ சீசனிங் சேர்த்துருக்கேன். அது எனக்கு பிடிக்கும், அதனால நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் இல்லைன்னா கம்ப்ளீட்டாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அண்ட் இது வந்துட்டு மிளகு சீரக பொடி. இப்போ 1 ஸ்பூன் மிளகுனா 1 ஸ்பூன் சீரகம், ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் மிளகு சீரகம் எடுத்து அதை ட்ரை ரோஸ்ட்லாம் பண்ணல, டேரெக்டாக மிக்சியில் பொடி பண்ணி அதை வந்து நான் உள்ளே ஆட் பண்ணியிருக்கேன். எந்த ஒரு சாஸுமே இல்லாமல் நம்மளோட ஃப்ரைட் ரைஸ்க்கு டேஸ்ட் கொடுக்குறதே வந்து இந்த மிளகு சீரக பொடி தான். அதுக்கப்புறம் இப்போ நம்ம சோயா சங்க்ஸ் வந்து ரோஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தோம் இல்லையா, அது வந்து நல்லாவே ரோஸ்ட் ஆயிடுச்சு. நீங்கள் வந்து அதை அப்படியே கூட சாப்பிட்லாம். பட் நான் இன்னும் கொஞ்சம் ப்ரோட்டீன் சேர்க்கணுன்றதுக்காக 2 எக்கு, அது கூடவே உப்பு, அப்புறம் அந்த மிளகு சீரக பொடி இருக்கு இல்லையா, அதையுமே உள்ளே சேர்த்து நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணி உள்ளே சேர்த்துருக்கேன். இந்த எக்கை நீங்கள் ஸ்டார்டிங்கில் கூட சேர்க்கலாம், பட் ஸ்டில் நான் வந்து லாஸ்ட்டாக வந்து சேர்த்துருக்கேன். அவ்வளோதான், நம்மளோட ஹெல்தி வெர்ஷன் ஆஃப் ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதில் ப்ரோட்டீன் இருக்குது, எக்ஸ் அண்ட் சோயா சங்க்ஸ், கார்ப்ஸ் இருக்குது, அதான் ரைஸ், அதுக்கப்புறம் ரைஸ் அண்ட் ஆயில், அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபைபர் இருக்குது, அதுதான் நம்ம போட்ட காய்கறி. ஸோ வந்து இது ஒரு ஃபுல் பேக்டு மீல். குழந்தைங்களுக்கெலாம் ஃப்ரைட் ரைஸ் கேட்குறாங்க அப்படின்னா ஹெல்தி வெர்ஷனாக இதை செஞ்சு கொடுங்க. டயட்டில் இருக்கீங்கன்னா நீங்களும் சாப்பிடுங்க. ஹோப் நான் போட்ட இந்த 3 ரெசிபியும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.